தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. ஈரானிய கப்பல் விவகாரத்தில் வாஷிங்டனின் அதிரடி அறிவிப்பு. ஈரானின் ராணுவம் முழுமையாக முடக்கப்படும் வரை போர் ஓயாது, ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. மீட்கப்பட்ட ஈரான் மாலுமிகள் இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்ததா அமெரிக்கா? ஈரானில் பாடசாலைகள் மீது தாக்குதல், ட்ரம்ப் வெளியிட்ட புதிய தகவல். மத்திய கிழக்கு மோதல்களில் 4 இலங்கையர்கள் காயம், வெளியான தகவல். மத்திய கிழக்கு போரின் எதிரொலி, எகிரப்போகும் இலங்கையின் எரிபொருள் விலை. உங்களுக்குரிய வேலையை மட்டும் பாருங்கள், ட்ரம்பிற்கு கமல்ஹாசன் கடிதம். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். ஈரானிய கப்பல்கள் மற்றும் மீட்கப்பட்ட ஈரானியர்கள் தொடர்பாக இலங்கை எடுக்கும் இறுதி முடிவுகள் நாட்டின் இறைமைக்கு உட்பட்டதென அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனை அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் IRIS புசிலர் கப்பல் தொடர்பான விவகாரங்களை கையாள்வதில் இலங்கையின் உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் சர்வதேச கடற்படை விதிகளுக்கு மதிப்பளிப்பதாக வாஷிங்டன் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த ராஜதந்திர நகர்வு பிராந்திய பாதுகாப்பு விவகாரங்களில் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் இலங்கையின் சுயாதிபத்திய உரிமையை சர்வதேச மட்டத்தில் பலப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் கடல்சார் விவகாரங்களில் இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான புரிந்துணர்வு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் தமக்கு விருப்பமில்லை என்றும் ஈரானின் ராணுவம் மற்றும் தலைமைத்துவம் முழுமையாக முடக்கப்படும் வரை போர் ஓயாது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேற்று ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய போதே ட்ரம்ப் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் சாத்தியமான அனைத்து தலைவர்களும் கொல்லப்பட்டு அந்த நாட்டின் ராணுவம் முழுமையாக அளிக்கப்பட்டால் பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமிருக்காது என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஒரு கட்டத்தில் நாங்கள் சரணடைகிறோம் என்று சொல்ல யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறினார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ஆஸ்திரேலிய போர் 2வது வாரத்தில் நுழைந்ததால் சனிக்கிழமை ஆஸ்திரேலியும் ஈரானும் ஏராளமான தாக்குதல்களை மேற்கொண்டன. வளைகுடா முழுவதும் கோபத்தை தணிக்கும் முயற்சியாக அந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல்களுக்கு ஈரான் ஜனாதிபதி அண்டை நாடுகளிடம் மன்னிப்பு கேட்டமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய மாலுமிகளை தெஹ்ரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று இலங்கைக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்ததாக வெளியான செய்திகளை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு நிராகரித்துள்ளது. அமெரிக்க அரசாங்கமோ அல்லது அமெரிக்க தூதரகமோ ஈரான் மாலுமிகளை ஈரானுக்கு திருப்பி அனுப்புவதை தவிர்க்குமாறு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படும் கூற்றுகளில் எந்த உண்மையும் இல்லை. அத்தகைய உரையாடல் எதுவும் நடக்கவில்லை என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதுவரை இந்த விடயம் தொடர்பாக இந்த உரையாடலும் இடம்பெறவில்லை. இது தொடர்பாக அமெரிக்க அரசாங்கத்தின் சார்பாகவோ அல்லது தூதரகத்தின் சார்பாகவோ யாரும் பேசவில்லை. இலங்கை நிலைமையை கையாளும் போது அதன் சர்வதேச உறவுகளை கவனமாக சமநிலைப்படுத்த வேண்டியிருந்தது. இலங்கை ஈரானுடன் நீண்டகால உறவுகளை பேணுகிறது. அதேவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனும் நாம் உறவுகளை பராமரிக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் ஈரானில் உள்ள ஒரு தொடக்க பாடசாலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 160 பேர் உயிரிழந்த சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாடசாலையை தாக்கியது அமெரிக்க ராணுவமே என்று கூறப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், எங்களிடமுள்ள ஆதாரங்களின்படி இது ஈரானே செய்த வேலை. அவர்களின் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் மிகவும் தரம் குறைந்தவை. இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் அவற்றுக்கு
ஒன்றுக்கு கிடையாது. தவறுதலாக அவர்களின் ஏவுகணையே அந்த பாடசாலையின் மீது விழுந்திருக்கலாம். நாங்கள் ஒருபோதும் பாடசாலை குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று கூறினார். கடந்த சில நாட்களாக மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் காரணமாக இதுவரையில் 4 இலங்கையர்கள் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். எனினும் அவர்கள் 4 தற்போது சிகிச்சையின் பின்னர் வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வசிக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து செயற்படுவதாகவும் தூதரகங்களூடாக இது தொடர்பில் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் ஈரானின் போர் மோதல்கள் தொடர்ந்து நீடிக்கின்ற நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள அண்டை நாடுகள் மீது இனிமேல் தாக்குதல்களை நடத்தப் போவதில்லை எனவும் இதுவரை நடத்திய தாக்குதல்களுக்காக மன்னிப்பு கோருவதாகவும் ஈரான் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். எனினும் ஈரான் ராணுவம் தொடர்ந்தும் குவைத், கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராச்சியம் உள்ளிட்ட நாடுகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வளைகுடா பிராந்தியத்தில் போர் நீடித்தால் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அவசரகால திட்டங்களை இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனம் தயாரித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான அளவு மசகு எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்னர் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்ய இந்தியாவிடமிருந்து அதிகப்படியான எரிபொருளை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கான பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து செலவு குறைவு என்பதால் இங்கு இந்திய நிறுவனங்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அத்தோடு சிங்கப்பூரூடாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் திறந்தே உள்ளது. இதேவேளை வளைகுடா பிராந்தியத்தில் போர் நீடித்தால் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உங்களுக்குரிய வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு மற்றும் அமெரிக்க அரசிற்கு நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் கடிதம் மூலம் கண்டனம் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா 30 நாட்களுக்கு கச்சா எண்ணெய் வாங்கிக் கொள்ள அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது. இதற்கு கடும் ஆட்சேபனை தெரிவிக்கும் விதத்தில் கமல்ஹாசன் டொனால்டு டிரம்பிற்கு நேற்று கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் அவர், இந்திய மக்களாகிய நாங்கள் இறையாண்மை மிக்க மற்றும் சுதந்திரமானதொரு நாட்டை சார்ந்தவர்கள். நாங்கள் தொலைதூரத்தில் உள்ள வெளிநாடுகளில் இருந்து வரும் கட்டளைகளை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். தயவு செய்து உங்கள் தகுதிக்குட்பட்ட உங்களுக்கான வேலையை மட்டும் நீங்கள் கவனியுங்கள். இறையாண்மை நாடுகளின் இடையே பரஸ்பர மதிப்பு இருத்தலே உலகளாவிய அமைதி நீட்டித்திருக்க அடிப்படை அடித்தளமாகும். உங்கள் நாட்டிற்கும் அதன் மக்களுக்கும் அமைதியும் வளமும் நல்க வாழ்த்துகிறேன். இப்படிக்கு கமல்ஹாசன் ஒரு பெருமைமிகு இந்திய குடிமகன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.